மார்ச் 21, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. மனிதர்கள் உங்களுக்கு பரிந்து பேசாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசுவார். Humans may not intercede for you, the Lord will always intercede for you. 1 யோவான் 2 அதிகாரம் 1 1 John chapter 2 verse 1. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அட்வொகேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் வார்த்தைக்கு நமது சார்பில் பரிந்து வாதாடுபவர் என்று அர்த்தம். வேதம் நமக்காக பரிந்து பேசும் இருவர் உண்டு என்று சத்தியத்தை அழகாக விளக்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்கு சரியாக சொல்ல தெரியாதவற்றை அவர் நமக்காக சொல்கிறார். நமக்கு புரியாததை அவர் விளக்கித் தருகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நமது வழக்குகளை அவர் பேசுகிறார். தலை சிறந்த 2 பரிந்து பேசுகிறவர்கள் நமக்கு உண்டு. பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவும் பூலோகத்தில் பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசுகின்றனர். இவ்விரு வழக்கறிஞர்களை கொண்ட நமக்கு என்றுமே வெற்றிதான். If anybody does sin, we have one who speaks to the Father in our defense, Jesus Christ, the righteous one. My dear brothers and sisters, the word advocate in English means someone who pleads on our behalf. The scriptures beautifully illustrate the truth that there are 2 intercessors for us. The Holy Spirit intercedes for us. He speaks for us what we do not know how to say properly. He explains what we do not understand. Jesus intercedes for us. He speaks our cases. We have 2 great intercessors, Jesus Christ at the right hand of the Father, and the Holy Spirit on earth intercedes for us. It is always a win for us with these 2 lawyers. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ, அவளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் கூட ஆண்டவர் நீர் சந்தித்து அவளை நீர் வழிநடத்தி அருள விடமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எந்த அற்புதத்தை ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதம் அவர்களுக்கு நடக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தனே நிறைவாக்கி அவளுக்கு தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்கள் விரும்புகிறதான அந்த அற்புதத்தை அவருடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த மனிதர்களும் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு இல்லை ஆண்டவரே. ஆனால் என் தேவன் நீர் எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீரே அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எப்பொழுதும் வாதாடுபவராக இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாது, எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக இருந்து நாங்கள் எதை சொல்ல வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கற்பித்து ஆண்டவரே இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் வலது பக்கத்திலே என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீரே, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் கூட கர்த்தனை தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நீதிபரன் ஆண்டவரே அப்பா. நீ நீதி செய்கிற ஆண்டவராக இருக்கிற அதற்கு ஆண்டவரே பயந்தவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சத்திய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே செவிசாய்த்து உம்மை முன்பாக வைத்து எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஈடுபட நாங்கள் செய்ய நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனத்தையும் மாற்றி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீர் அவளுக்கு தந்தவளை வழிநடத்தி விடுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், நீரை வழிநடத்தி விடுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக கிருபை தாரும், நல்ல தீர்க்க ஆயுசை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க. அநேக திருமண நாட்கள் காண நல்ல சுக வாழ்வை பெற்று வாழ கிருபை தருவீராக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிக நமக்கு மேலெல்லாம் முறைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.